கரோதி வாசாலம் பங்கும் லங்கையதே கிரிப் யத் கிருபாதம் அகம் வந்தே பரமானந்த மாதவம். யாருடைய கிருபையானது ஊமையை பேச வைக்கிறதோ, முடவனை மலையை தாண்டச் செய்கிறதோ, அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகிறேன். என்ன அருமையான ஸ்லோகம் பாருங்க. இந்த தியான ஸ்லோகத்தை சொல்லி பகவத்கீதையிலேருந்து ஒரு சில சின்ன விளக்கம் தான். ஏன்னா இங்கே ஏற்கனவே பதிவு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. பகவத்கீதையினுடைய சாராம்சம் என்ன? நம்முடைய கர்மத்தை செய், பலனை எதிர்பாராது. உன்னுடைய கர்மங்களை செய், உன்னுடைய கடமையை செய். அதுதான் உன்னுடைய கடமை எதுவும் அதை நீ சரி செஞ்சால் போதும். தேவையில்லாமல் இன்னொரு கடமையை எடுத்து அதை நீ பெரிதாக செய்வதை காட்டிலும் உன்னுடைய கடமையை அளவாக செய்து நியாயமாக செய்தால் போதும். ஸ்ரேயான் சுவதர்மமோ விகுண பரதர்ம அனுஷ்டித்தாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் வருது. ஸ்ரேயான் சுவதர்மமோ விகுண, உன்னுடைய சொந்த கர்மத்தை நீ ஓரளவு நியாயமாக உன் மனதுக்கு கட்டுப்பட்டு சரியான முறையில் செஞ்சால் போதும். உன்னால் முடிகிற அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நியாயமாக செஞ்சால் போதும். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து இன்னொரு தர்மத்தை நீ பின்பற்றணுங்கன்னு அவசியம் இல்லை. அதனால உனக்கு பாவம் தான் விளையும். இப்போ இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இராணுவ வீரன் இருக்கிறான். அவன் எல்லையில் போய் பாதுகாக்கணும். அப்போ எல்லையில் என்ன செய்யணும்? அவன் துப்பாக்கி பிடிச்சி அங்கே நிற்கணும். ஒரு கடினமான காரியம் தான் பனிப்பகுதிகளெல்லாம் நிற்கும்போது. ஆனால் போர் நடக்கும்போது தான் பதட்டம். மற்ற நேரத்தில் என்ன செய்யணும்? பேசாமல் நின்றுட்டு இருக்க வேண்டியதான். அந்த 8 மணி நேரம் டியூட்டி முடிஞ்சதும் அந்த அடுத்த சார்ஜை ஒப்புக்கொள்வது வரைக்கும் நிற்கணும். அடுத்த வீரன் வந்த பிறகு கையில் கொடுத்துட்டு அடுத்த வீரன் வந்தோடனே அவர் போய் ஓய்வு எடுக்க வேண்டியதுதான். ஆனால் இதை செய்யாமல் அங்கே ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு லீவு போட்டுட்டு கோயிலில் போய் விழுந்து நான் பகவானுக்கு பணி செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு நான் காலையிலேருந்து விரதம் பட்டினி கிடக்கேன் அப்படி இப்படின்னு வருத்தி ரொம்ப அப்படி செய்தால் என்னம்மா பக்தியாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஆண்டவனுடைய பார்வையில் என்ன ஆகும்னா, உன்னுடைய கடமையை விட்டு நீ இங்கே இல்லை உன்னை யார் இங்கே இவ்வளோ செய்ய சொன்னா பக்திங்கிற பேரில் உன்னுடைய கடமை எது? அந்த கடமையை செய். அதைத்தான் பகவான் விரும்புகிறார். அப்போ அவனுடைய கடமையை ஒழுங்காக அங்கே டியூட்டியை செஞ்சுட்டு சாயங்காலம் சாமி நான் வரணும்னு நினச்சேன், நாட்டை காக்கிற பொறுப்பு, வேலையில் இருந்தேன், வாசலில் இருந்தே கும்பிட்டு போகிறேன்னா நீ இன்னைக்கு பூரா இருந்து கும்பிட்ட பலன் உனக்கு உண்டுப்பா, அதோட சேர்த்து வச்சுக்கோ அப்படிம்பார் அந்த இறைவன். ஏன்னா அவன் கடமையை ஒழுங்காக செய்திருக்கிறான். அதனால நாட்டை பாதுகாத்த அந்த புண்ணியம் அவனுக்கு. ஆமாம், அவன் கடமையை ஒழுங்காக செய்யணும். இவன் லீவு போட்டுட்டு கோயிலுக்கு போனேம்மா இதை பார்த்து இன்னொரு 10 பேர் கிளம்பி அப்படியே 50 100ன்னு ஆளுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? எதிரிகள் அந்த இடத்த கவனிச்சிருவான். எங்கே ஆள் இல்லையே, மொத்த ஆபத்து ஏற்பட்டு போகும். அப்போ அவனவன் கடமை செய்யும் பொழுது அது இறைவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. பூமி பாதுகாப்பாக இருக்கிறது, நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. இதே மாதிரி தான் அவங்கவுங்க கடமை அவங்கவுங்க செய்யணும். இப்போ இதை சிலர் பதட்டமாக அப்போ கடமையை செய்தால் பலனை எதிர்பாராதுன்னா அப்போ வேலையை செய்யணும், சம்பளம் வாங்கப்படாதா அப்படின்னு குதர்க்கமாக கேட்காங்க. அப்படி அல்ல. தொழிலாளி தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும். அதற்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை, நியாயமான சம்பளத்தை உடனடியாக அவன் வேலையை முடிச்சோன்னு கையில் கொடுக்கணும். அந்தந்த மாத சம்பளம்னா அது கரெக்டாக கொடுக்கணும். அது முதலாளியுடைய கடமை. அவன் அதில் ஏமாத்துறான், பிறகு தரேன், அப்போ தரேன், இப்போ பாதியை தரேன், மீதியை தரேன்னு சொன்னால் அந்த பாவத்தை அவன் அணிவிக்க போகிறான். அதனால் அவங்கவுங்க கடமையை கரெக்டாக செய்துட்டா பிரச்சனையே இல்லை. இது ஒரு பெரிய முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, அதில் இருந்து நாட்டினுடைய கடைநிலை ஊழியர் வரைக்கும், ஊழியர் அல்லாத மற்றவர்களாக இருந்த ஒரு விவசாயி இருக்கிறான். அவன் விவசாயத்தில் அந்த நெல் விதை தூவுகிறான் அல்லது ஒரு காய்கறி தோட்டம் போட்டிருக்கிறான்னா அவன் அன்றைக்கி அந்த காய்கறிகளுக்கு செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னா அந்த நேரத்தில் அவன் கரெக்டாக என்ன செய்யணும்? அங்கே போய் நின்று அந்த பணியை செய்யணும். அது அவனுடைய வயலாக இருந்தாலும் சரி, முதலாளிகிட்ட வேலை பார்த்தாலும் சரி, அந்த பணியை செய்யணும். அதை விட்டு போட்டு நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், அங்கே ஒரு அன்னதானம் நடக்குது, அங்கே போய் நான் பணி செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே பட்டினி கிடக்குமே செடிகள்லாம். அப்போ இது அதனால் அப்போ நீ அணிஞ்சிடும், அந்த கடமை செய்யணும், செய்தாலே போதும். இதைத்தான் கீதை சொல்கிறது. அவரவர்கள் கடமையில் சரியாக இருந்தால், தொழிலாளி அவனுடைய கடமையில் சரியாக இருக்கணும். தொழிலாளியை கவனிக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை முதலாளி கொடுக்கணும். அவன் அந்த உரிமையை கொடுக்கலன்னு அந்த பாவம் அவனுக்கு பிடிக்கும், அவன் அணிவிக்க போகிறான். அவ்வளோதான். கீதையில் என்னென்னா
எல்லாத்தையுமே அப்படி விதியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை மீறினா அதனுடைய விளைவு என்னங்கிறத ஒரு தனித்தனியாக எடுத்து சொல்லலை. ஏன்னா அதை அவனே பட்டு தெரியட்டும், அவனாக உணரட்டும். நான் அந்த நேரத்தில் அப்படி செஞ்சேன், அதனால தான் இப்படி கஷ்டப்படுதேன், நான் நல்லா அதெல்லாம் செஞ்சேன், அதனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு அவன் உணர்ந்தே திருந்தட்டோன்னு விட்டுட்டார். ஆனால் ஆக கடமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் கிருஷ்ண பரமாத்மா. உலகத்திலே நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இப்படி ஒரு தத்துவத்தை, அருமையான இந்த தத்துவத்தை வேற யாரும் சொன்னது இல்லைங்க. ஆமாம், எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு தத்துவம் பார்த்துக்கிட்டுங்க. உன் கடமையை செய். ஆமாம், என்னைய கூட நீ கும்பிடணும்னு அவசியம் இல்லை, உன் கடமையில நீ ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்றாரு. நாத்திகவாதிக்கு கூட இது பொருந்தும். நாத்திகவாதிக்கு கூட இந்த தத்துவம் பொருந்தும். நீ என்னை இல்லைன்னு சொன்னா சொல்லிட்டு போய் கோயிலுக்கு வரணுங்கிறது அவசியம் இல்லை, என்னை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா உன் கடமையில நீ ஒழுங்காயிரு. நீ உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருப்பேன், ஒதுக்க மாட்டேன். நீ என்னை இல்லைன்னு சொன்னோன்னா நான் ஒன்றும் ஒதுக்கிட மாட்டேன். நீ உன் கடமையை ஒழுங்கா செய்துக்கிட்டு இருந்தேன்னா போதும், என்னை கும்பிடுற பக்தர்கள் வரிசையில ஒன்னையும் வைப்பேன். நீ என்னைய இப்போ வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்னை வணங்கிக்கிட்டே கடமை தவறுனான்னா நான் அது எனக்கு பிடிக்காது. ஆமாம், உன் கடமையை நீ செய்யாமல் கடமையில் தப்பு செய்துட்டு இங்கே வந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, அது எவனாக இருந்தாலும் நான் தண்டிப்பேன். நான் என்ன தண்டிக்கிறது, நீ கடமை தவறுறதுக்கான குற்றம் உன்னை தண்டிக்கும், அவ்வளோதான். அதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் மூலமாக ஏன்னா எல்லாத்தையும் வினைகளையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நான் அப்போ அதை கரெக்டாக கொடுத்துருவேன். நீ கடமை ஒழுங்காக செய்தால் போதும். வேற எங்கேயாவது இந்த எந்த ஒரு அமைப்புலையும் இப்படி ஒரு தெய்வ தத்துவத்தை, தெய்வம் சொல்லிக்கிட்ட இப்படி ஒரு அருமையான ஆன்ம தத்துவத்தை பார்க்கவே முடியாதுங்க. அப்படி எதுவும் இருந்தால் என்கிட்ட நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், மற்ற மற்ற இடங்கள்லாம் பாருங்கள், எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் பாருங்க, என்னையே கும்பிடு, குடும்பத்தோடு கும்பிடு. நீ மட்டும் கும்பிட்டா காணாது, குடும்பத்தோடு கும்பிடு, கும்பிடு கும்பிடு கும்பிடு. ஆமா, இவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, நீ கடமையை ஒழுங்கா செய். ஆமா, உன் கடமையை விட்டு போட்டு இங்க வந்து எனக்கு கோயிலில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இருக்கு. இப்படி அதோட தத்துவம் அப்படித்தானே சொல்றாரு. இப்படி சொல்லக்கூடிய ஒரே வழிகாட்டி பகவத்கீதை மட்டும்தாங்க. ஆமா, அருமையா சொல்லியிருக்கிறார். கடமையில கருத்தாரு அப்படின்னு எவ்வளவு தைரியமாக வழிகாட்டுகிறார். ஆமா, உன் கடமையை நீ ஒழுங்கா செய்தா போதும். உன் கடமையை மட்டும் நீ ஒழுங்கா செய்துட்டு அப்புறம் வந்து என்னை வழிபட்டால் உன் கடமையை செய்த புண்ணியமும் உனக்கு கிடைக்கும், என்னை வழிபட்ட பலனே உனக்கு நான் தரேன், எக்ஸ்ட்ரா போனஸை தரேன். அது தானா வரும். நான் என்ன தர்றது, நீ செஞ்சதுக்கு நீ அதுவே உனக்கு வரும். ஓங்கி சொல்றாரு, அருமையா சொல்றாரு. இப்படி ஒரு இவரும் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு. பகவத்கீதை வருது சொல்லவும், என்னை பஜிக்கிறவன் பக்கத்திலே, அதாவது என்னை எப்பொழுதும் பக்தி செய்து வழிபாடு செய்கிறவன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், அவனை கண்ணிமை போல் காப்பேன்னு சொல்றாரு. அது எதுக்குன்னா அந்த பக்தியை வந்து அவன் கடமையை ஒழுங்கா செய்யறதுக்கு அந்த பக்தி பயன்படும். அந்த விதத்திலே அவர் வலியுறுத்துறாரு. ஏன்னா ஒருத்தன் நல்ல பக்தன், கிருஷ்ணனுக்கு அந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் கிருஷ்ண பக்தனா இருந்தா அவன் கடமை வர மாட்டான். கிருஷ்ண பக்தனா இருந்தா கூட, கிருஷ்ணர் ஆலயத்திலே ஒரு சிறப்பான பூஜை நடக்கிறத இருந்தா கூட அன்னைக்கு அவனுக்கு ஒரு நல்ல கடமை இருந்தா அந்த கடமையை நோக்கி அவன் போயிடுவான். எப்போ பகவான் அப்படிலாம் சொல்லியிருக்காரு, கடமை ஒழுங்கா செய்ய, அங்கே விட்டு போட்டு இங்கே வந்து என்னத்தையும் பண்ணிட்டு நடக்காத, நீ முதல்ல கடமை ஒழுங்கா செய்தாலே போதும்னு சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம பாய்க்கு போட்டான்னா அது தப்புன்னுலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவன் போயிடுவான். அப்போ அந்த பக்தி வந்து அதுக்கு பிறகு வந்து கும்பிடுவான். அப்போ அந்த பக்தி வந்து அவன் கடமை செய்வதற்கு தூண்டுகோலாக அமைகிறது. அந்த வகையில தான் அவர் வலியுறுத்துறாரு. எதையுமே அவர் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இந்த இலவசமே அவருக்கு பிடிக்காது. ஆமாம், பாஞ்சாலிக்கு துயில் கொடுக்குறாரு, மானத்தை காப்பாத்துறாரு. ஆனால் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா, சிறு வயதுல நண்பர்களோட குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. நண்பர்கள் இவரோட துணியெல்லாம் உருவிட்டு போயிருந்தாங்க. தண்ணிக்குள்ள நிற்கிறார் உடை இல்லாம, எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. பாஞ்சாலி அந்த வழியா வரும்பொழுது என்ன அண்ணா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு அர்ஜுனன், அப்போ அர்ஜுன் கல்யாணம் ஆன பிறகு தான் அர்ஜுனன் கிருஷ்ணர் அப்போ தேடி வரார். பாஞ்சாலி ரெண்டு பேரும் வரும்போது இப்படி நண்பர்களோடு
பழைய கோகுலத்து நண்பர்கள் எல்லாம் கண்டு எனக்கு உற்சாகமாயிட்டுது. சிறு வயதில் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தால் அவங்க அதே மாதிரி இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதான் தண்ணிக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்னு சூசகமாக சொல்கிறார். இதை புரிந்து கொண்டு பாஞ்சாலி அம்மையார் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சேலை முந்தாடி அதில் ஒரு பெரிய தன் மறைத்துட்டு மீதி உள்ள பகுதியை கிழித்து அங்கே தண்ணிக்குள்ளே போடுதாங்க. அதை எடுத்து கட்டிக்கிட்டு வெளியே வராரு. இதை நான் மறக்க மாட்டேன், இதற்கு உள்ள பலனை உனக்கு நான் தருவேங்கிறார். அதைத்தான் நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதை அந்த ஆடை கொடுத்ததை மனசில் வச்சுக்கிட்டு பதிலுக்கு அங்கே கௌரவர் அவையில் ஆடை கொடுத்து காப்பாற்றுறாரு. ஏன் அன்னைக்கு பாஞ்சாலி அம்மையார் அந்த ஆடையை கொடுக்காட்டாலும் காப்பாற்றிருப்பார், ஏன்னா பக்திக்கு கட்டுப்படுவார். ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிறார். நீ எனக்கு அன்னைக்கு தந்தையில அதுக்காக நான் பதிலுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, இலவசம்ங்கிறது இருக்கக்கூடாது. பக்தனாக இருந்தாலும் அவனிடத்திலும் முயற்சி இருக்க வேண்டும், நல்ல குணங்கள் இருக்க வேண்டும், அவன் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அந்த பலன், அந்த கடமையை செய்ததனால் உள்ள பலனை நம்ம வேணால் அதிகப்படுத்தி கொடுக்கலாம். ஆமாம், கூடுதல் போனஸ் கொடுக்கலாம். முதலாளி இருக்கிறாரு, சந்தோஷத்தில் வேலையை ஒழுங்காக செய்த வேலைக்காரன், வேலை பார்க்குற ஒரு தொழிலாளிக்கு சந்தோஷம் அள்ளி கொடுப்பாரு. 10,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 1,00,000 ரூபா போனஸ் கொடுக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அது அவருடைய இஷ்டம். ஆனால் இலவசங்கிறது கிடையாது. ஆமாம், குஷேலனுக்கு என்ன செய்றாரு, அவளை வாங்கி அவர் கொடுத்து அவளை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் செல்வத்தை கொடுக்காரு. இந்த அவளை வாங்கி நான் 2 குத்து போட்டேன், அப்போ வாங்கி போட்டுட்டு அதுக்கு பிறகு அங்கே மாளிகை கூட ஓபரம் செல்வம் எல்லாம் வருது. ஏன் அவளே அவர் கொண்டு போட்டாலும் கொடுக்க தான் போறாரு, கொடுப்பாரு. அவர் நினைச்சா கொடுக்கலாம். ஆனால் அவர் ஒரு காட்டுறாரு, ஏதாவது ஒன்று இலவசமான தந்தைன்னு இருக்கக்கூடாது. அவன் என்னையோட பக்தியோடு இருந்தான், என்னை பல காலம் நம்பினான், கஷ்டப்பட்டான். அந்த கஷ்டத்துலேயும் அவன் நேர்மையாக இருந்தான். அந்த நேர்மைக்கும் அவனுடைய உண்மைக்கும் அவன் கொண்டு வந்து அவள் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் கொடுத்தேன். ஃபினிஷிங் அப்படி கொண்டாட இருப்பார். அப்போ எந்த இடத்துலையும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆக யாரையும் அநியாயமாக புண்படுத்தக்கூடாது. நியாயமாக முறையில் எடுத்து சொல்லலாம், அப்புறம் கேட்கலன்னா விட்டுறணும். ஆமாம், அதான் அந்த நாத்திகம் பேசுவதனால என்ன ஆகுதுன்னா, இறைவன் வந்து நாத்திகவாதிகள் இப்படி பேசுகிறாங்களேன்னு அவர் நினைக்கல. ஆனால் அவங்க எந்த தெய்வத்தை குறைவாக பேசுகிறாங்களோ அந்த தெய்வத்தினுடைய பக்தர்கள் வருத்தப்படுவாங்க அதை கேட்டு. அப்போதான் அது பாவமாக மாறுது. எனவே நாத்திகவாதிகள் கூட அதை கவனமாக பேசணும். ஏதோ தெய்வத்துக்கும் தனக்கும் மட்டும் உள்ள ஒரு பிரச்சனைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம இல்லைன்னு பேசணும், அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு. அதை தெய்வத்தை சார்ந்த ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த வழிபாட்டிலே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை அந்த பக்தர்களுடைய மன வேதனைப்படாமல் என்ன செய்யணும், பார்த்துக்கிடணும். அதனால தான் நாத்திகம் பேசுவது பாவமாகிறது என்பதையும் சொல்லி, எனவே எந்த வகையில் தப்பு செய்தாலும் அதற்குடைய தண்டனைகளும் உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் மன திருப்தி பிராயச்சித்தம் செய்கிறீங்களோ அதற்கு அந்த அளவுக்கு மன்னிப்பு உண்டு. மன்னிக்கிறதையும் ஒரு அளவு வச்சிருக்கிறார். இவ்வளோத்துக்கு இவ்வளவுன்னு ஒரு எல்லாமே கடமையாக தான் செய்கிறார். அனுக்கிரகமும் ஒரு கடமை தான் பகவானை பொறுத்த வரைக்கும் என்பதை சொல்லி, அதனால் அவரவர்கள் கணவன் தன் குடும்பத்தை தன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அது அவனுடைய கடமை. அவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். குழந்தைகளை நன்கு ஆளாக்க வேண்டும். குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி சமுதாயத்தில் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு கடைக்காரர், ஒரு வியாபாரி என்றால் அவர் தன்னிடத்தில் வருகின்ற கஸ்டமர்களிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். அதே போல் அந்த கடைக்காரரிடம் நாம் உண்மையாக இருக்கணும். ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம், ஒரு சில காய்கறிகள் வாங்கும்போது கணக்கில் ஒரு 7 ரூபா 8 ரூபா அவர் குறைச்சி சொல்லிட்டாரு அப்படின்னு ஏதோ கணக்கு விட்டுட்டாருன்னா அதை கணக்கு பார்த்து, ஐயா இந்தாங்க 8 ரூபா நீங்கள் குறையா சொல்லிட்டீங்க, நாங்கள் கையில் வச்சுக்கிடுங்க அப்படின்னு திருப்பி கொடுக்கணும். நமக்கு லாபம் தான் அப்படின்ட்டு பேசாமல் வந்துடக்கூடாது. இதைத்தான் பகவத்கீதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. கீதா மகாத்மியம் பிற்பகுதியில் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு ஸ்லோகம். எங்கு கீதை வாசிக்கப்படுகிறதோ அங்கு சீக்கிரம் சகாயம் வருகிறது. எங்கு கீதை ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ, ஓதப்படுகிறதோ, புகட்டவும் கேட்கவும் செய்யப்படுகிறதோ அங்கு நிலமகளே கேள், நான் நிச்சயமாக சதா வாசம் செய்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அந்த கண்ண பரமாத்மாவினுடைய திருவடிகளை வணங்கி
உய்வோமாக. நன்றி, வணக்கம்.